Hello friends, இந்த tutorialல ice cream slideshow maker software யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா slideshow create பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நான் ice cream slideshow maker ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நீங்கள் தனித்தனி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஃபோல்டராகவும் ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் ஃபோல்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் இருக்கிற ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டரில் ஒரு 6 ஃபோட்டோஸ் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் டைம் தனியாக இருக்குது, ட்ரான்ஸ்லேஷன் தனியாக இருக்குது. நீங்கள் டைம் வந்து தனித்தனியாக செலக்ட் பண்ணி செகண்ட்ஸ் மாற்றிக்கலாம். பாருங்கள், 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட் மாற்றிட்டேன், 2 செகண்ட். உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷோ டைம் எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் தனித்தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் வந்து ரேண்டம் செலெக்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் தனித்தனியாக வேறு ஸ்டைலில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ளிப் ஓவர் கொடுக்குறேன். இங்கே இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ளிப் ஆகும். அடுத்த ஃபோட்டோ வேறு ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் கொடுக்கலாம், ஸ்ட்ரெச் வெர்டிக்கல். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெச் வெர்டிக்கல் கொடுத்தா இந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஃபோட்டோஸோட ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ரேண்டம் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே அதே ரேண்டமாக அந்த ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணிக்கும். இப்போ அதே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைமை நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே ரெசல்யூஷன் மாற்ற முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் டியூரேஷன் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது இங்கே ஆடியோ நீங்கள் ஆட் பண்ண முடியும். பாருங்கள், ஆட் ஆடியோன்னு கொடுத்தா உங்கள் ஆடியோ ஃபைல் வந்து இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸில் போய் பாருங்கள், இங்கே டைம் வந்து தனியாக மாற்றலாம். ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட், ட்ரான்ஸ்லேஷன் டைம், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா செலெக்ஷனும் ரெடியானதும் நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து எப்படி இந்த ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் ஈஸியாக ஆட் பண்ணி ஸ்லைட் ஷோ ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் ஐஸ்கிரீம் ஸ்லைட் ஷோ மேக்கர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ஸ்லைட் ஷோ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.